ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ டுடே ஒரு நியூ அப்ளிகேஷன் லான்ச் ஆயிருக்கு. இது ஒரு டெய்லி இன்கம், டெய்லி வித்ட்ராவல் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ராசி சீட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து நம்ம குரூப்பில் வந்து நம்ம டெய்லி வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம யூடியூப் சேனல்லையுமே வந்து ரெகுலராக வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷனில் எப்படி வந்து நம்ம அமௌண்ட் வந்து ஏர்னிங்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் தெளிவாக உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு மறக்காம நம்மளோட டெலகிராம் சேனல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, இந்த மாரி அப்ளிகேஷனோட ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வேணும் அப்படின்னா, நம்ம டெலகிராம்ல தான் நம்ம வந்து குடுத்துட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ மறக்காம நம்ம டெலகிராம்ல ஃபர்ஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெலகிராம் சேனல் லிங்க் வேணும் அப்படின்னா, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயும், கமெண்ட்லயுமே நான் வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அத கிளிக் பண்ணோனே டெலகிராம் சேனல் நீ ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்க இந்த மாரி அப்ளிகேஷன்ஸோட லிங்க் வந்து அதில எடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்றது? எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது? எப்படி ப்ராஃபிட் எடுக்கிறது? எப்படி பேங்க் அக்கவுண்ட்க்கு எடுக்கிறது? அப்படின்ட்டு எல்லாமே இந்த வீடியோல நான் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நான் வந்து சொல்லிக் குடுக்குறேன். ஓகே. ஸோ அந்த லிங்க்க கிளிக் பண்ணோனே இந்த ஸ்க்ரீன்ல தெரியிற மாரி தான் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். ஸோ இதில நான் எப்படி சொல்றேன் அப்படிங்கிறத கரெக்ட்டா பார்த்துட்டு நீங்களும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, என்டர் ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களோட ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கிரியேட் நியூ பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல பாஸ்வேர்டா ஒண்ணு செட் பண்ணிக்கோங்க. அதுக்கும் கீழ வந்து கன்ஃபர்ம் நியூ பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க. நீங்க செட் பண்ண பாஸ்வேர்ட திரும்பியுமே கீழ வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் வித்ட்ராவல் பாஸ்வேர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல என்ன குடுக்குறீங்க அப்படின்னா, ஒரு 6 நம்பர் இருக்கிற மாரி குடுத்துக்கோங்க. ஸோ இந்த வித்ட்ராவல் பாஸ்வேர்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நீங்க வந்து டெய்லியுமே உங்க பேங்க் அக்கவுண்ட்க்கு அமௌண்ட் வந்து வித்ட்ராவல் பண்ண போறீங்க. ஸோ அப்பம்போது இந்த வித்ட்ராவல் பாஸ்வேர்ட் வந்து உங்களுக்கு எப்போ நீங்க வித்ட்ராவல் பண்ணும்போதோ, அந்த அந்த டைம்ல வந்து இந்த வித்ட்ராவல் பாஸ்வேர்ட் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு 1, 2, 3, 4, 5, 6 அப்படிங்கிற மாரி ஒரு 6 நம்பர் வந்து நீங்க செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழ வந்து சம் நம்பர்ஸ், லெட்டர்ஸ் மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அது இன்விடேஷன் கோடு அது ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். ஸோ அத எதுவுமே பண்ணாம கீழ வந்து ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோனே இந்த மாரி ஒரு பேஜ் தான் கைஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல பாருங்க, வெல்கம் டூ சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. டெய்லி இன்கம், டெய்லி வித்ட்ராவல் அப்படிங்கிறத சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கீழ வந்து இன்விடேஷன் கமிஷன் அதெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணீங்கன்னா, ஸோ அதோட கமிஷன் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து கீழ வந்து ஜாயின் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு கீழ இருக்கா? ஸோ அத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த அப்ளிகேஷனோட அஃபிஷியல் டெலகிராம் சேனல்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் அது கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு விருப்பமா இருந்தா மட்டும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மேல ரைட் சைட்ல இன்ட் ஆப்ஷன் இருக்கு. அத குடுத்து நீங்க வெளிய வந்துக்கலாம். ஓகே. ஸோ இப்ப நீங்க உள்ள போனோனே என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நெறைய பிளான்ஸ் வந்து லிஸ்ட் குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிளான்ல தான் நம்ம வந்து பை பண்ணி ப்ராஃபிட் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நான் சொல்ற பிளான மட்டும் தான் நீங்க பை பண்ணணும். எக்ஸ்ட்ரா வந்து எந்த பிளானுமே நீங்க பை பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிளான் பாருங்க. இதோட பிரைஸ் பாருங்க ரூ. 525. ரூ. 525 நீங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்க அப்படின்னா, டெய்லி உங்களுக்கு ரூ. 125 கிடைக்கும். போட்ட அமௌண்ட் உங்களுக்கு 4 டேஸ்ல நீங்க எடுத்துருவீங்க. 5வது நாள்லேருந்து உங்களுக்கு வந்து டெய்லியுமே ரூ. 125 ரூ. 125 வந்து வாலெட்ல ஆட் ஆயிட்டே இருக்கும். நீங்க அத வித்ட்ராவல் பண்ணி உங்க பேங்க் அக்கவுண்ட்க்கு நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? மினிமமா ஃபர்ஸ்ட் பிளானா இந்த போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு டெய்லியுமே வந்து ரூ. 125 வந்து வந்துகிட்டே இருக்கும். இது ஒரு நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு குடுக்கும். ஓகே. ஸோ என்கிட்ட வந்து கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கு. நான் ப்ராஃபிட்டும் அதிகமா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க வந்து செகண்ட் பிளான் பை பண்ணிக்கலாம். ஸோ அதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 1995. ஸோ நீங்க வந்து இந்த பிளான வந்து நீங்க பை பண்ணீங்க அப்படின்னா, இதுவுமே வந்து போட்ட அமௌண்ட் ஒரு 4 நாள்ல எடுத்துறலாம். 5வது நாள்லேருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ டெய்லியுமே வந்து உங்களுக்கு ரூ. 520 வந்து உங்களுக்கு வாலெட்ல ஆட் ஆயிட்டே இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் பிளான் போட்டீங்கன்னா, உங்களுக்கு 125 தான் ஆட் ஆகும். நீங்க செகண்ட் பிளான் போட்டீங்க அப்படின்னா, ரூ. 520 ஆட் ஆகும். எப்பவுமே எல்லா ஆப்லயுமே வந்து நீங்க செகண்ட் பிளான் வந்து நீங்க பிரிஃபர் பண்ணி போட்டீங்க அப்படின்னா, ப்ராஃபிட் எப்பவுமே அதிகமா தான் இருக்கும். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம சேனல் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம டெலகிராம் சேனல்ல வந்து எல்லா அப்ளிகேஷனோட பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே நான் ஒன் பை ஒன்னா வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதில வந்து எல்லாமே செகண்ட் பிளான்ல வந்து உங்களுக்கு ரூ. 2000 ரூ. 3000 ரூ. 4000 அப்படிங்கிற ப்ராஃபிட் தான் நான் வந்து உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாவே கிடைக்கும் செகண்ட் பிளான்ல. ஓகேங்களா? ஸோ உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ, ஸோ அதுக்கு ஏத்தாப்ல நீங்க பிளான வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் பொறுத்த அளவுக்கு பிளான் 1, பிளான் 2 இந்த 2 பிளான் மட்டும் தான் வந்து நீங்க பை பண்ணணும். ஓகேங்களா?
ஃபர்ஸ்ட்டு பிளான் பை பண்ணலாம், இல்லன்னா செகண்ட் பிளான் பை பண்ணலாம். இல்லன்னா 2மே பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது உங்க விருப்பம் தான். ஸோ கீழ பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே வந்து ப்ரீ சேல்னு இருக்கு. உங்களால பை பண்ண முடியாது. சப்போஸ் உங்களுக்கு பை நவ் ஆப்ஷன் வந்து குடுப்பாங்க. ஓகேங்களா? ஒரு 4 நாளு, ஒரு 5 நாளைக்கு அப்புறம் பை நவ் ஆப்ஷன் வந்து குடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி குடுத்தாலுமே நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. ஸ்டார்ட்டிங்ல இந்த ஆப் லான்ச் ஆகி எந்த பிளான் வந்து உங்களுக்கு இருக்கோ, அந்த பிளான மட்டும் தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த பிளான பை பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மேல பாருங்க லெஃப்ட் சைட்ல ரீசார்ஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோனே இந்த மாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து ரீசார்ஜ் பண்ண போறீங்களோ, அத வந்து என்டர் பண்ணிக்கணும். ஸோ கீழ பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து மாறிரும். ஓகேங்களா? இப்போதைக்கு நான் வந்து இப்போ செகண்ட் பிளான் பை பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து கிளிக் பண்ணோனே மேல வந்து ரூ. 1995 அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ கீழ பார்த்தீங்க அப்படின்னா, கன்டின்யூ அப்படின்னு சொல்லிட்டு கீழ இருக்கா? அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோனே இந்த மாரி ஒரு பேமெண்ட் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 இருக்கு. ஓகேங்களா? பே பி, பே ஏ, பே சி, பே டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 இருக்கு. ஸோ அதில நீங்க எது வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து பே பி அப்படிங்கிறதையே கிளிக் பண்ணிட்டு கீழ வந்து பே ஆப்ஷன் இருக்கா? ஸோ அத வந்து குடுக்குறேன். ஸோ லோடிங் ஆயிட்டு இந்த மாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இது மூலியமா நீங்க பேமெண்ட் வந்து நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஸ்கேன் கியூஆர் கோடே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த கியூஆர் கோட வந்து நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. இல்லன்னா வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. போயிட்டு நீங்க Paytm அப்ளிகேஷன்ல போயிட்டு ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன் வந்து நீங்க ஃபோன்பே, ஜிபேல பண்ணலாமே அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? நீங்க பண்ணலாம். ஜிபேல பண்ணலாம், ஃபோன்பேல பண்ணலாம். இல்ல எதுல வேணாலும் நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? பட் Paytmல பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஃபெயில்ட் ஆகாம வந்து ஈஸியா வந்து சக்சஸ் ஆகும் அந்த பேமெண்ட். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்துட்டு நான் Paytm வந்து பிரிஃபர் பண்றேன். இந்த கியூஆர் கோட ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு Paytmல போயிட்டு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சப்போஸ் Paytm ஆப் இல்லாத பட்சத்துக்கு நீங்க மத்தத ட்ரை பண்ணிக்கலாம். கீழ பார்த்தீங்கன்னா Paytm ஆப்ஷன் வந்து கீழ டைரக்ட்டா குடுத்துருக்காங்க. ஸோ அத கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா Paytm போகும். கீழ ஃபோன்பே இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து உங்களுக்கு எல்லா வகையான அவைலபிள் எல்லாமே பே பே பண்றதுக்குள்ளாம எல்லாமே இருக்கு. நீங்க அத யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சக்சஸ் காட்டிரும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்க வாலெட்ல வந்துட்டு அமௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பிளான வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணீங்க அப்படின்னா, கீழ வந்து பை நவ் ஆப்ஷன் இருக்கு. அத குடுத்து பிளான பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்ல செகண்ட் பிளான் வாங்குறீங்க அப்படின்னா, கீழ வந்து பை நவ் ஆப்ஷன் இருக்கு. அத குடுத்து செகண்ட் பிளானும் வாங்கிக்கோங்க. ஸோ வாங்குனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டேல இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வாலெட்ல வந்து ஆட் ஆயிரும். மிட் நைட் 12 மணிக்கு உங்களுக்கு ஆட் ஆயிரும். நைட்டு 12 மணிக்கு உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ நீங்க வித்ட்ராவல் வந்து எந்த டைம்ல பண்றது? ஓகேங்களா? எப்படி பண்றது? பேங்க் அக்கவுண்ட் எப்படி ஆட் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். மேல பாருங்க வித்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோனே உள்ள போனோனே உங்களுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் தான் வந்து ஆட் பண்றதுக்காண்டி காட்டுவாங்க. ஸோ அத நான் வந்து எப்படி ஆட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த மாரி ஒரு பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஆல்ரெடி வந்து என்னோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களுமே வந்து அதே மாரி நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ரியல் நேம் கேட்டிருக்காங்க. உங்க பாஸ்புக்ல என்ன நேம் இருக்கோ, அந்த நேம் வந்து கரெக்ட்டா என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழ வந்து ஐஎஃப்எஸ்சி கோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கும். ஸோ அந்த ஐஎஃப்எஸ்சி கோட வந்து கரெக்ட்டா என்டர் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து ஐஎஃப்எஸ்சில தான் வந்து மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால பார்த்து கரெக்ட்டா வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அக்கவுண்ட் நம்பர் வந்து உங்களுக்கே தெரியும். உங்க பேங்கோட அக்கவுண்ட் நம்பர் வந்து என்டர் பண்ணிட்டு, கீழ வந்து கன்ஃபர்ம் ஆப்ஷன் இருக்கும். அத குடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வித்ட்ராவல் வந்து நீங்க பண்ணிக்கலாம். ஸோ கீழ பாருங்க, என்டர் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா? ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பிளான் போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரூ. 125 வந்துட்டு வாலெட்ல டெய்லியுமே ஆட் ஆகும். அந்த 125 போட்டுக்கோங்க. இல்ல நீங்க செகண்ட் பிளான் போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுக்குள்ள டெய்லி அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட் இருக்கும். அத நீங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுல வந்து என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழ வந்து கன்டின்யூ ஆப்ஷன் இருக்கும். அத வந்து குடுத்துக்கோங்க. குடுத்ததுக்கப்புறம் இந்த மாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் கைஸ். இந்த இடத்துல வந்து வித்ட்ராவல் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழ கேட்டிருக்காங்களா? ஸோ அந்த இடத்துல நான் ஸ்டார்ட்டிங்ல ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு 6 நம்பர் போட்டு ஒண்ணு கிரியேட் பண்ண சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அந்த நம்பர வந்து நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன நம்பர் கிரியேட் பண்ணீங்களோ, அந்த நம்பர வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு, கீழ வந்து வித்ட்ரா அப்படின்னு ஆப்ஷன் இருக்கா? ஸோ அத குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வித்ட்ரா ஆயிரும். ஓகேங்களா? ஸோ வித்ட்ரா ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஒரு 2 மணி நேரமோ, இல்ல 3 மணி நேரமோ ஓகேங்களா? வெயிட் பண்ணீங்க அப்படின்னா, உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். நான் அதிகபட்சமான டைம் தான் சொல்றேன். ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 ஹவர்லயே வந்து உங்களுக்கு வந்து அக்கவுண்ட்ல வந்து அமௌண்ட் வந்து போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாரி டெய்லியுமே நீங்க வந்து உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட் வந்து நீங்க வித்ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? ஒரு 4 நாள் மட்டும் வெயிட் பண்ணீங்கன்னா, போட்ட அமௌண்ட் எடுத்துறலாம். 5வது நாள் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் தான் ஸ்டார்ட் ஆகும்.
ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த அப்ளிகேஷன பத்தி நம்ம டாப் டூ பாட்டம் எல்லாமே பார்த்தாச்சு. ஓகேங்களா. என்னென்ன பிளான் இருக்குன்னு பார்த்தாச்சு. என்ன பிளான பை பண்ணணுங்கிறதையும் பார்த்தாச்சு. ஸோ எப்படி ரீசார்ஜ் பண்றது, எப்படி பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்ணி எப்படி வித்ட்ராவல் பண்றதுன்னு எல்லாமே பார்த்தாச்சு. ஓகேங்களா. ஸோ இதில வந்து இன்வைட் ஆப்ஷன் எல்லாமே அவைலபிளா இருக்கு. சப்போஸ் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ வந்து நீங்க ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா, இன்வைட் ஆப்ஷன் போயிட்டு நீங்க வந்துட்டு உங்களோட இன்வைட் லிங்க் வந்து காப்பி பண்ணி அவங்கள்ட்ட ஷேர் பண்ணீங்கன்னா, அவங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாங்கன்னா, இன்விடேஷன் போனஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இது மூலியமா நீங்க நெறைய வந்து ஏர்னிங்ஸ பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம யூடியூப் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து டெய்லியுமே வந்து புது புது அப்ளிகேஷனோட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா. நீங்க டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி பாருங்க. பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே நான் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். டெய்லியுமே எல்லா அப்ளிகேஷனோட பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். அதோட ப்ராஃபிட்டுமே எவ்வளோங்கிறது எல்லாமே நான் மென்ஷன் பண்ணிட்டு இருப்பேன். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஒரு ஹோப் வந்ததுக்கு அப்புறம் கூட நீங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாரி அப்ளிகேஷன்ஸ மிஸ் பண்ணிக்காதீங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். நீங்க டெலகிராம்ல நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு டைரக்ட்டாவே நீங்க மெசேஜ் பண்ணலாம். என்னோட ஐடியுமே வந்து நான் டைரக்ட்டா அதில குடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே என்னோட சாட் டைரக்ட்டா வரும். ஓகேங்களா. அது மூலியமா எனக்கு நீங்க எப்பயா இருந்தாலுமே நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நான் கிளியர் பண்றேன். ஓகேங்களா. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.